Hello everyone, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரீம் விஷன் 369. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் டைட்டில் மண்டே மார்னிங், ஆத்தர் மார்க் ட்வெயின். இந்த மார்க் ட்வெயின் இவரோட ஒரிஜினல் நேம் சாம்வேல் லாங்கோன் கிளெமென்ஸ். இதுதான் வந்துட்டு இவரோட ஒரிஜினல் நேம். பட் நாவல்ஸ் எல்லாம் எழுதும்போது மார்க் ட்வெயின் அப்படிங்கிற பென் நேமில் தான் வந்துட்டு இவர் எழுதுவார். இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் நாவலிஸ்ட், மிகச்சிறந்த அமெரிக்க நாவல் ஆசிரியர்களில் இந்த மார்க் ட்வெயினும் ஒருத்தர். இவரோட நாவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஹியூமராக தான் இருக்கும், ரொம்பவே ஃபன் ஃபீல்டாக தான் இவரோட நாவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைட்டில் மண்டே மார்னிங், இந்த மண்டே மார்னிங் அப்படிங்கிற போர்ஷனை எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க் ட்வெயினோட த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு போர்ஷன் மண்டே மார்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற நாவலில் இருக்கிற ஒரு போர்ஷன். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னா, அட்வென்ச்சர் அப்படின்னா அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு பாய் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ், அன்யூஷுவலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நாவலோட ஒரு தீம். இந்த டாம் சாயர் அவனோட வீட்டில் பண்ணுற அந்த குறும்புத்தனத்தை தான் வந்துட்டு இந்த ஆத்தர் இந்த நாவல் ஃபுல்லாகவே எழுதியிருப்பாங்க. அதுதான் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இந்த மண்டே மார்னிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரில் ஒரு போர்ஷன். ஸோ இதில் நிறைய ஸ்டோரிஸ் உள்ளே இருக்குது. அதில் ஒரு ஸ்டோரி தான் நம்மளுக்கு இப்போது இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இதில் மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மெயின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் யாருன்னா டாம் சாயர், 8 years ஓல்டு பாய். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆண்ட் பாலி. இவங்க யாருன்னா டாம் சாயரோட ஆன்டி. நெக்ஸ்ட் கேரக்டர் சித் அப்படிங்கிற வந்து டாம்க்கு பிரதர், யங்கர் பிரதர். தென் இன்னொரு கேரக்டர் மேரி, இவங்க வந்துட்டு டாம்க்கு யங்கர் சிஸ்டர். ஸோ இந்த டாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் பாலி. இந்த போர்ஷனில் டாம் சாயர் என்னென்னலாம் குறும்பு பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டைட்டில் மண்டே மார்னிங், அடாப்டட் ஃப்ரம் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் பை மார்க் ட்வெயின். Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so, because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு எப்படி சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் முடிஞ்சு மண்டே ஸ்கூல் போகணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் இந்த டாம் சாயருக்கும். மண்டே வந்துச்சு அப்படின்னாவே அவன் என்ன ஆயிடுறான், மிசரபிள், ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, ஏன் பள்ளிக்கூடம் போகணுமே அப்படின்னு ரொம்பவே அவன் கஷ்டப்படுறான், ஃபீல் பண்ணுறான். ஒவ்வொரு மண்டே மார்னிங்குமே டாம் சாயருக்கு அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு மண்டே மார்னிங்குமே எப்படி தான் இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டே ஆரம்பிச்சதுன்னா போதும், என்ன பண்ணுவான், இடையில எந்த ஹாலிடேயுமே இல்லை, ஏதாவது ஹாலிடே இருக்கா அப்படின்னு தேடி பார்ப்பான். அப்படி ஹாலிடே இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்குமா, அந்த 1 week வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக போகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிசன் அப்படின்னா ஜெயில், அப்போ ஸ்கூலுக்கு போகிறதே அவனுக்கு எப்படி இருக்குது, ஒரு ப்ரிசனுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். டாம் lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found, and he investigated again. This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. This was lucky. He was about to begin to groan as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out.
and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. எப்படிடா ஸ்கூலை கட் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறான், அவன் படுத்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். சடனாக இன்றைக்கி நம்ம உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, ஸ்கூல் போகாமல் வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, எக்ஸாமின்டு ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே வந்துட்டு பரிசோதிச்சுக்கிறான். ஆனால் எந்த சிக்னஸுமே தெரியல, உடம்பு சரியில்லாததுக்கு எந்த அறிகுறியுமே அவனுக்கு தெரியல. அதனால் மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், பரிசோதனை பண்ணுறான், ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறான். இந்த டைம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்டொமக் கேக், அதாவது வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வயிற்று வலின்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்துட்டு டக்குன்னு அவன் யோசிக்கவே அது ஃபுல்லாகவே சரியாக போயிடுச்சு. ஸோ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் செக் பண்ணுறான். ஸோ சடனாக ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். என்னன்னா அவனோட பல்லு, அதாவது மேல் பல்லு, முன்பக்கம் இருக்கிற மேல் பல்லு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆடிட்டுருக்கு. ஸோ அவன் நினைக்கிறான், நம்ம ரொம்ப லக்கி அப்படின்ட்டு. அபவுட் டு பிகின் டு க்ரோன் அப்படின்னா வந்துட்டு முனகுதல், அதாவது வந்துட்டு ரொம்ப பெயினில் வந்து சத்தம் போடுறது. கன்வேயிங் பெயின், க்ரோன் அப்படின்னா முனகுதல். என்ன பண்ணுறான், முனங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். தென் ஆனால் இந்த பல்லு வலி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஆண்ட் என்ன பண்ணுவாங்களாம், பல்லை வந்துட்டு பிடுங்கிடுவாங்க. ஸோ அது இன்னுமே அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், ரொம்பவே வலிக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இப்போதைக்கு இந்த பல்லை ப்ரெசண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாத்து வைப்போம், வேறு ஏதாவது நம்ம டிசீஸ் ஏதாவது சிக்னஸ் இருக்கான்னு யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். Nothing offered for some little time, and then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for two or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. வயிற்று வலினும் சொல்ல முடியாது, பல்லு வலினும் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஆனால் அவன் மைண்டுக்கு எதுவுமே கிளிக் ஆகலை. அப்போ தான் சடனாக ஒரு விஷயம் வந்து ரிமெம்பர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒரு பேஷண்ட்டை வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 2 or 3 weeks வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபிங்கரை வந்துட்டு இழந்துருவீங்க, அதனால் கண்டிப்பாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்கிறது இவன் வந்து ஞாபகம் வருது. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்பவே ஈகராக அவனுக்கு காலில் ஒரு புண்ணு இருக்குது, சோர் அப்படின்னா காயம் இருக்குது, அதை பார்த்து என்ன பண்ணுறான்னா அதை பெட்ஷீட்டில் மறைச்சி வச்சுட்டு அதை வந்து செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்னெல்லாம் சிம்டம்ஸு அப்படின்னு அவனுக்கு இப்போ தெரியலை. However, it seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit. But Sid slept unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே நம்ம வந்துட்டு இப்போ என்ன சொல்லிடுவோம், கால் வலி, இந்த விரல் வந்துட்டு எனக்கு வலிக்குது, டோ வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். வலியில் பெயினில் வந்துட்டு க்ரோன் பண்ணுறது, முனக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சிட் பக்கத்தில் அவனோட யங்கர் பிரதர் சிட் இருக்கான்ல, அவன் வந்து அன்கான்ஷியஸாக அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இவனோட சத்தம் எதுவுமே கேட்கல. ஸோ அதனால சிட் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்ட்டு டாம் என்ன பண்ணுறான்னா, இன்னும் லவுடராக ரொம்ப சத்தமாக என்ன பண்ணுறான், அப்படியே முனகிறான். அவன் முனகிறது வந்துட்டு கேட்டு சிட் எந்திரிச்சு போய் ஆண்ட்டுக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற பிளானில் ரொம்ப சத்தமாக இவன் வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து அவனோட காலில் ரொம்பவே வலி இருக்கிற மாதிரி கத்துறான். ஆனால் என்ன ரிசல்ட் வந்துட்டு நோ ரிசல்ட் ஃப்ரம் சித் வந்துட்டு அவனுக்கு அது கேட்கவே இல்லை. டாம் வாஸ் panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated. He said, "Sid, Sid," and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning.
ஸோ இப்போ டாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு இவன் என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா ரொம்பவே அவன் என்ன பண்ணுறான் கத்த ஆரம்பிக்கிறான். சிட் என்ன பண்ணுறான்னா கொரட்டை விடுறது கொட்டாவி விடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ரொம்ப டயர்டாகி டாம் என்ன பண்ணிட்டான்னா சிட்டை எழுப்புறான். சிட் அப்படின்னு அவனை ஷூக் பண்ணுறதுனா அவனை அப்படியே வந்து உழுக்கிறான். எந்திரின்னு உழுக்கிறான். இந்த கோர்ஸ் என்னாச்சு இவனுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து சிட் எந்திரிச்சிட்டான். மறுபடியும் சிட் வந்து கொட்டாயை விட்டுட்டே எந்திரிக்கிறான். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எந்திரிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவன் எல்போ வச்சு எந்திரிக்கிறான். அப்படியே வந்து டாமை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். உத்து பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு ஏன் இப்படி வந்துட்டு இவன் முணங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சிட்டு டாமை பார்த்துட்டே இருக்கான். சிட் செட் டாம் say Tom. No response here. Tom, what's the matter, Tom? And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, oh, don't shake me. Why, what's the matter, Tom? I must call Auntie. No, never mind. It will be over by and by maybe. Don't call anybody. இப்போ என்ன பண்ணுறான் அவனுக்கு தான் வந்துட்டு சிட் எந்திரிக்கணும்னு நினச்சா அவனை எழுப்பி விட்டாச்சு. இப்போ கேட்குறான் என்னாச்சு டாம் உனக்கு என்னாச்சு டாம் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு அவனை போட்டு குலுக்குறான். அதுக்கு இந்த டாம் சொல்கிறான் என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத என்னால் முடியல என்னை வந்துட்டு இப்படி உழுக்காத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாம்கிட்ட சிட் கேட்குறான் வாட்ஸ் த மேட்டர் என்னாச்சுன்னு சொல்லு நான் ஆண்டியை கூப்பிட்றேன் அப்படிங்கும்போது இல்லை வேணாம் இது வந்து சரியாயிரும் வேணாம் நீ யாரையுமே கூப்பிடாத அப்படின்னு இந்த டாம் வந்துட்டு சிட் கிட்ட சொல்கிறான். பட் ஐ மஸ்ட் டோன்ட் groan so. Tom, it's awful. How long you been this way? Hours. Ouch. Oh, don't stare so. Sit, you will kill me. ஆனால் இவன் சொல்கிறான் சிட் சொல்கிறான் இல்லை கண்டிப்பாக கூப்பிடணும் நீ எப்போ இருந்து வந்துட்டு இவ்வளோ நேரமாக இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ ரொம்ப முணங்காத இது ரொம்ப ஆஃபுல்லாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது கேட்குறதுக்கே அப்படின்ட்டு அவனை குலுக்கிறான். அதுக்கு இந்த டாம் சொல்கிறான் ப்ளீஸ் என்னை வந்து ஸ்டர் பண்ணாத என்னை அப்படி இப்படி குலுக்காத உழுக்காத நீயே என்னை கொன்றுவ போல அப்படின்னு என்ன சொல்கிறான் சிட்டுக்கிட்ட இந்த டாம் சொல்கிறான். டாம் why didn't you wake me sooner? Oh Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter? சிட் கேட்குறான் நீ ஏன் வந்துட்டு என்ன எழுப்பலை ப்ளீஸ் நீ இப்படி கத்தாத எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அவ்வளோ தான் நீ வந்துட்டு என்ன பண்ணுற முனகர அப்படின்னு சொல்கிறான். ஐ forgive you for everything, சிட். Everything you have ever done to me when I am gone. Oh Tom, you're not dying, are you? Don't. Tom, oh, don't, maybe. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா I forgive you for everything. நான் வந்துட்டு என்ன எல்லாமே நான் வந்துட்டு மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு செஞ்சதெல்லாமே நான் மன்னிச்சிட்டேன். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் நான் சாக போகிறேன். நான் வந்து இந்த பெயினாலேயே நான் என்ன பண்ண போகிறேன் சாக போகிறேன் அப்படின்னு இந்த டாம் வந்து சொல்கிறான். அதுக்கு சிட் சொல்கிறான் ஐயோ டாம் இது கால் வலிக்கெல்லாம் யாராவது இந்த காலில் இருக்கிற இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் யாராவது வந்துட்டு சாவாங்களா எப்படிலாம் சொல்லாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிட் சொல்கிறான். டாம் சொல்கிறான் என்னோட அந்த ஒரு கேட்டை மட்டும் கொடு மை கேட் வித் ஒன் ஐ அந்த ஒரு கண்ணோட இருக்கிற என்னோட கேட்டை மட்டும் நீ என்ன பண்ணு என்கிட்ட கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் என்னோட விண்டோ சேஷையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இந்த டாம் சொல்கிறான். அதாவது எதுக்காக அப்படி சொல்கிறான்னா நான் இறந்து போயிடுவேன் இந்த கால் வலினால் அதனால் எனக்கு பிடிச்ச இதை மட்டும் என்கிட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு வந்துட்டு டாம் சொல்கிறான். அதுக்கு இந்த சிட் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்நாச் டு ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் கான் அவன்கிட்ட இருக்கிற அந்த கிளாத்தை அவன் என்ன பண்ணுறான் எடுத்துகிட்டு போகிறான். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல். இப்போ டாம் என்ன பண்ணுறான்னா நிஜமாவே அவன் கஷ்டப்படுற மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனோட இமேஜினேஷன் இவனோட கற்பனை திறன் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இன்னுமே முனக ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு மாதிரி ஜென்யூன் டோனில் இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் கேதர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முனக ஆரம்பிக்கிறான். சிட் flew down stairs and said, oh Aunt Polly, come, Tom is dying. Dying? Yes. Don't wait, come quick. Rubbish, I don't believe it. But she fled upstairs nevertheless with Sid and Mary at her heels. இப்போ சிட் என்ன பண்ணுறான்னா சீக்கிரம் வாங்க அந்த அப்ஸ்டேர்ஸில் இருந்துட்டு என்ன சொல்கிறான் ஆண்ட் பாலி சீக்கிரம் வாங்க டாம் என்ன ஆகிட்டு இருக்கான் அவன் செத்துட்ருக்கான் அவன் கால் வலியால் செத்துட்ருக்கான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன விளையாடுறியா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் இப்படி எதுக்கு சொல்கிற அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டி அவனை பேசிகிட்டே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அவங்களும் கீழே வர்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த சிட் கூட மேரியும் வரா. அண்ட் ஹர் ஃபேஸ் grew white too and her lip trembled when she reached the bedside.
she said, you Tom, what's the matter with you? இப்போ அவங்க ஆண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அவனை நோக்கி வந்துட்டாங்க. அவன் பெட்டில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு டாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாம் சொல்கிறான், ஓ ஆன்ட்டி ஐ ஆம். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ சைல்டு? என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், ஓ ஆன்ட்டி மை சோர் டோ இஸ் டையிங். என்னோட கால் வந்துட்டு என்ன இருக்குது, என்னோட டோ வந்து அப்படியே செத்துட்ருக்கு, அது அந்த காயத்தால் ரொம்பவே செத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான். த ஓல்டு லேடி sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவன் சொல்கிறத கேட்டது வேகமாக சேரில் விழுந்துட்டு என்ன பண்ணுறாங்களாம், சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக சிரிக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக அழுகிறாங்க. அடுத்து ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறாங்க. சிரிக்கவும் செய்கிறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் she said. இதை கேட்டு அவங்களுக்கே வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாம், what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஃபஸ்ட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சு வா, முதல்ல தேவையில்லாததெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. The groan stopped and the pain vanished from the toe. இப்போ என்னாச்சு அப்படின்னா அவனோட முனகள் நின்றுச்சு, அவனோட வலியும் என்ன போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. வேனிஷ் அப்படின்னா அது அழிஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு, அவனோட அந்த டோல இருந்த வலி மறைஞ்சு போயிடுச்சு. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt so. I never minded my tooth at all. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா முட்டாள்தனமாக என்ன சொல்கிறான்னா, ஆண்ட் பாலி எனக்கு வந்து சாகரமாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் இந்த கால் வலியில் நான் என்னோட பல் வலியை கூட நான் மறந்து போயிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த டாம் சொல்கிறான். Your teeth indeed? What's the matter with your teeth? அவன் சொன்னதை கேட்டதும் ஆண்ட் என்னன்றாங்க, உன்னோட பல்லு வலிக்குதா, என்ன சொல்கிற? இன்டீட் அப்படின்னா சம்திங் ஆல்ரெடி சஜஸ்டட், ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சது தானே அவன் சொல்கிறான். ஸோ அவன் கேட்குறாங்க, என்னது உனக்கு பல்லு வலிக்குதா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, ஒன் ஆஃப் தம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல். அதாவது பல்லு வந்து ஒரு பல்லு என்ன பண்ணுது, ரொம்ப லூஸாக இருக்குது, ஆடுது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தேர் நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின், ஓப்பன் யுவர் மவுத். ஓகே, நீ வந்து முணங்காத, ஃபஸ்ட்டு வாயத்தர. வெல் யுவர் டூத் இஸ் லூஸ். ஆமாம், உன்னோட பல்லு எப்படி இருக்குது, லூஸாக தான் இருக்குது, ஆடிட்டுருக்கு. பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃப்ரம் தட். ஆனால் இதுக்காகலாம் யாரும் என்ன சாக மாட்டாங்க அப்படின்ட்டு ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா மேரியை கூப்பிட்றாங்க, அவனோட யங்கர் சிஸ்டர் மேரியை கூப்பிட்றாங்க. கெட் மீ எ சில்க் த்ரெட் and a chunk of fire out of the kitchen. மேரி போய் ஒரு சில்க் த்ரெட்டும் அடுத்து chunk of fire அப்படின்னா என்னென்னா கனல், தீ கனலையும் நீ எடுத்துகிட்டு வா கிச்சன்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டாம் சொல்கிறான், ஓ ப்ளீஸ் ஆன்ட்டி டோன்ட் புல் இட் அவுட், இட் டோன்ட் ஹர்ட் எனிமோர். ஐயோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் பிடுங்கிடாதீங்க, என் பல்ல பிடுங்கிடாதீங்க, இது நீ வலிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஐ விஷ் I may never stir if it does. Please don't auntie. I don't want to stay home from school. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான், ஐயோ நான் அப்படி பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் ஆண்டி நான் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், வீட்டில் இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் ஆண்டி என்னை விட்டுருங்க, பல்ல பிடுங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ யூ டோன்ட் யூ. அப்போ ஆண்டி கேட்குறாங்க, உனக்கு இப்போ வேணாமா, பல்ல எடுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆன்ட்டி கேட்குறாங்க, அப்போது நீ ஸ்கூல் போகாமல் இருக்க தானே இதெல்லாம் பண்ண, ஸ்கூல் போகாமல் ஃபிஷ்ஷிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்க அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. டாம் ஐ லவ் யூ ஸோ and you seem to try every way you can to break my old heart with your mischief. டாம், உன்னை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுற, என்னோட இதயத்தை வந்து நீ எப்போவுமே பிரேக் பண்ணிகிட்டே இருக்க, உன்னோட குறும்புத்தனத்தினால என்னோட இதயத்தை நீ பிரேக் பண்ணிகிட்டே இருக்க. பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, உன் பல்ல பிடுங்கிறதுக்கான அந்த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேரி கொண்டு வந்த அந்த சில்க் த்ரெட்டை ரொம்ப வேகமாக அந்த டாமோட பல்லில் கட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தை அந்த சில்க் த்ரெட்டோட இன்னொரு பக்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பெட் போஸ்ட், அதாவது ஒரு பெட்டுன்னு இருந்துச்சுன்னா 4 பக்கமே போஸ்ட் இருக்கும்ல, ஒரு இது மாதிரி
ஒரு வுட்டாக இருந்துச்சுனாலும் அந்த வுட்டில் ஒரு போஸ்ட் இருக்கும்ல, அந்த போஸ்ட்டில் கட்டுறாங்க. ஸோ அப்படி கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கனல், அந்த தீக்கனலையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அவன் அந்த தீக்கனல் அவன் மேலே படும்போது அவன் எப்படி என்ன பண்ணுவான், அப்படியே மூவ் பண்ணுவான். அப்போ அந்த பல்லில் கட்டியிருக்கிற சில்க் த்ரெட்டு இழுக்கும்போது அந்த பெட் போஸ்ட்லேயும் அப்படியே இழுக்கும்போது என்ன ஆகும், அவனோட பல்லு விழுந்துரும். இப்போது அந்த பெட் போஸ்ட் மூலமாக என்ன பண்ணான், அவன் அந்த நெருப்பு கனல் அவன் மேலே பட்டதும் மூவ் பண்ணும்போது அவனோட பல்லு விழுந்துருச்சு, அந்த ஆடிட்டு இருந்த பல்லு விழுந்துருச்சு. ஸோ இப்படி மண்டே ஸ்கூல் போகிறத கட்டடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி கடைசியில் அவனோட பல்லையே வந்து அவன் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். அந்த ஆடிட்டு இருந்த பல்லையும் அவங்க ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க, பிடிங்க விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டாம் சாயரோட மிஸ்சீஃப். அதாவது வந்துட்டு இப்படி தான் டாம் சாயர் எப்போவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தில் இவனோட குறும்புத்தனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஹியூமராக நம்மளுக்கு இந்த மார்க் ட்வெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரில் பார்த்தோன்னா நிறைய குறும்புத்தனம் இருக்கும். அதில் 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேயும் இதே மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் கொடுத்துருக்காங்க. டாம் சாயரோட அட்வென்ச்சரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையும் படித்து பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். டாம் பண்ண சேட்டை எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹியூமராக இருக்கும். இப்படி தான் இந்த ஆத்தர் மார்க் ட்வெயின் அவரோட ஒவ்வொரு நாவல்லையுமே ஹியூமர் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பார். இப்போது நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் முடிச்சாச்சு. இந்த 7th, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி இது 3மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வர யூனிட் 2 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Unit-1 ப்ரோஸ், பொயட்ரி இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், லேர்ன் வித் அஸ். தேங்க்யூ.